ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 4 எடுத்துக்காட்டு 2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ராம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி. இங்கு ஓ என்ற எழுத்தானது வட்ட வடிவில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுதுவோமா? இப்போ பாருங்க, எதுக்கு சமச்சீர் கோடு இதுக்கு போட்டோம்னா ஷேப்பு வேற வேறையா இருக்கு. மேலே ஒரு வடிவம் வரும், கீழே ஒரு வடிவம் வரும். ஹைச்சுக்கு நம்ம போடலாம். ஹைச்சுக்கு எத்தனை போடலாம்? நெட்டா ஒன்று போடலாம், குறுக்க ஒன்று போடலாம். இப்படி 2ஆ பிரிக்கலாம். இந்த கோட்டு வழியா 2ஆ பிரிக்கலாம். ஸோ ஹெச்சுக்கு 2 இருக்கு, ஓவுக்கு எண்ணற்றது போடலாம். வட்ட வடிவம்னு கொடுத்துட்டாங்க, ஸோ எண்ணற்ற கோடு போடலாம். இப்படி 2ஆ பிரிக்கலாம், இப்படி 2ஆ பிரிக்கலாம். ஓகே, இதே போல எண்ணற்றவை போடலாம். இன்னும் பல பாகங்களாக இதை பிரிக்கலாம். எண்ணற்றவையாக எம்முக்கு வருவோம். எம்ம இப்படி நெட்டா ஒன்று பிரிக்கலாம். பிரிக்கலாம் இல்லையா? பாருங்க, பிஏ அதே போல குறுக்க ஒன்றா பிரிக்கலாம். யூவை இப்படி நெட்டா பிரிக்கலாம். எஸ்ஸை பிரிக்க முடியாது. மேலே ஒரு ஷேப் இப்படி வருது, இது திருப்பி வருது. ஸோ எந்தெந்த இதுக்கு எத்தனை கோடுன்னு இதுக்கு இல்லை, இதுக்கு 2 இருக்கு, இதுக்கு எண்ணற்றவை. இதுக்கு எம்முக்கு 1, பிக்கு 1, யூவுக்கும் 1, எஸ்ஸுக்கும் 6க்கும் சமச்சீர் கோடு இல்லை. ஓகே.